கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு உங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை நாம் இன்றைக்கு பாட போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு நன்மை கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்தார், ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலை எல்லாம் இக்கட்டாக இருக்குது, துன்பமான பாதையாக இருக்குது, நன்மை எதுவும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறான். எப்படி நான் பாடுவேன்? ஆனால் நான் இயேசு நாமத்தினால் சொல்லுகிறேன், ரோமர் 8:28 சொல்லுகிறது நமக்கு தெரிஞ்ச வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா சகலமும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி இக்கட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, துன்பமான பாதையாக இருக்குது, சகலமும் இந்த காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை, இந்த வழி, இந்த பாதை நன்மைக்காக தான் முடிய போகிறது. ஹல்லேலூயா. தீமையானதாய் தோன்றினாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாகவே முடிக்கப் போகிறார். அதை நினைத்து விசுவாசித்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சந்தோஷமா பாடலாமா? 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்தார். கைகளை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்வோமா? 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா இறுக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். உணர்ந்து சொல்லாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாக மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மாற்றி நீங்களே சொல்லாமா? இந்த மாறாவின் வாழ்வை கசப்பான வாழ்க்கையை மதுரமா மாற்றி நீங்களே ஆண்டவரே மாற்றும் நல்ல நன்றி தகப்பனே. மாறாவின் வாழ்க்கை இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாக மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிரேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபிரேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாம். வாய்களை திறந்த ஆண்டவரே, இன்னைக்கு வினேசராய் என்னை நடத்து வந்தீங்களே தகப்பனே, இந்த ஆண்டு என்னை காண செய்தீரே, நன்றி ராஜா. காலை மாலை எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே என் கரத்தை பிடித்து நடத்தி வந்தீங்களே, தேவை பெருகின நேரத்துல தகப்பனே, சிக்கி தவித்திடாமல் தகப்பனே, அப்பா எல்லா நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரே நான் அப்பா விழாமல் என்னை காத்து வந்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே தகப்பனே. நன்றி ஆண்டவரே, உண்மையுள்ளவராக இருந்தீங்களே, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே அப்பா எல்லா பொல்லாப்புக்கு அப்பா என்னை விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்தீரே ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே அப்பா, என் கணவரை பாதுகாத்தீரே. நன்றி நன்றின்னு சொல்லாமா? எங்கள் மாறாவின் வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கையை இன்பமாக மாற்றினீரே அப்பா. இந்த நாளிலும் மாறா போல இருக்கிற அப்பா அந்த வாழ்க்கையை நீ மாற்ற போறீரே. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. பா நீ செய்த அதிசயம் அப்பா, 1000 தகப்பனே, அதை விவரிக்க முடியாது தகப்பனே. எத்தனை நன்மைகள் செய்தீர், உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. சொல்றீங்களா? இவ்வளோ 1000 நன்மைகள் தகப்பனே, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி
செய்கிறான்னு சொல்லுவோமா? நன்றி ராஜா. இயேசுவே, இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. செக்கரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. எப்பொழுது தருவாரு? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். யாருக்கு தருவாரு? நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, அந்த அரணாகிய கோட்டையாகிய இயேசு அண்டை நாம் திரும்பும் பொழுது பயத்தோட அல்ல, சந்தேகத்தோட அல்ல, நம்பிக்கையோட, ஆண்டவரே நீ சொன்னீர், நீ செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோட வரணுமா? அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. செக்கரியா 9:9 சீயோன் குமாரத்தியே, நம்ம ஸ்திரீகளாக கூடி வந்திருக்கிறோம், நமக்குன்னு ஆண்டவர் அங்க போட்டிருக்காரு, சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. விசுவாசத்தோட மட்டும் அல்ல, சந்தோஷத்தோட, கெம்பீர சத்தத்தோட, களி கூர்ந்து மகிழ்ச்சியா உற்சாகமா, மகளே என் சமூகத்துல நீ வா, இன்றைக்கு என் முகத்தை தேடு, என் அண்டை வா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உற்சாகத்தோட, சோர்வெல்லாம் அகற்றி, நம் பிள்ளைகள், கணவர், குடும்ப அங்கத்தினர் நம்மளை பார்க்கும் பொழுது அவர்கள் உற்சாகம் அடைய வேண்டும். சில ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது கணவர்மார் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க முகத்துல பார்த்தா உலகத்தின் பாரத்தையே சுமக்கிற ஸ்திரீ போல அவங்க வீட்டில் காணப்படுறாங்க. அதனாலே எல்லாருக்கும் சோர்வு அடைந்து விடுகிறார்கள். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவர் நம்ம நிரப்ப வேண்டும். குடும்ப அங்கத்தினர்கள் நம்மை பார்க்கும்போது உற்சாக அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும். அவர்கள் நம் உள்ளே இருக்கிற இயேசுவை அவர்கள் கண்டு மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாச நம்பிக்கையோட இந்த பாடலை பாடும். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, உன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்திலிருந்து இன்றைக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நம்பிக்கையோட இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட
பலத்தின் மேல் பலன் தகப்பனே எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எல்லாரும் வாயில திறந்து கேட்போமா? கிருபையின் மேல் கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, ஜெயத்தின் மேல் ஜெயம் ஆண்டவரே, நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை. நாம் பாடினோம், பரிசுத்தம் மேல் பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே எனக்கு இந்த பரிசுத்தத்தை இன்னும் அப்பா, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, அது என் வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு தாங்க, பரிசுத்தமா இருக்க எனக்கு இந்த நாள்ல பலத்தை தாங்கன்னு கேட்போமா? மகிமை மேல் மா மகிமை, ஒரு மறுரூப வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிறீங்களா? ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, ஜெயத்தின் மேல் ஜெயம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, பரிசுத்தம் மேல் பரிசுத்தம். ஆண்டவர் இந்த நாளிலே இரட்டிப்பான நன்மை, ஆவிக்குரிய நன்மையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே நமக்கு கட்டளையிடப்படுகிறார். இந்த பாடல் நாம் பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன், தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இந்த நாள் தரப்போறார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன், தந்திடுவார். சொல்றீங்களா? இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகராம் இயேசு ராஜன், தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நான் எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. கையில ஊத்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் என் இரட்சகராம் இயேசு ராஜன், தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் என் இரட்சகராம் இயேசு ராஜன், தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நான் எதிர்பார்த்திடும் நம்பிக்கையோட, விசுவாசத்தோட இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இருமடங்காய், இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். அற்புதம் அதிசயம் செய்திடுவார். ஆனந்த புதுவாழ்வு தந்திடுவார். சொல்றீங்களா? அற்புதம் அதிசயம் செய்திடுவார். ஆனந்த புதுவாழ்வு தந்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கவலைகள் போக்கி மகிழ செய்வார். கவலைகள் போக்கி மகிழ செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. மேன்மையும் புகழ்ச்சியும், மேன்மையும் புகழ்ச்சியும் தேடி வரும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். சொல்றீங்களா? மேன்மையும் புகழ்ச்சியும் தேடி வரும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். தீமைகள் எல்லாமே மாறிவிடும். தீமைகள் எல்லாமே மாறிவிடும். தினம் தினம் சுகவாழ்வு துளித்து விடும். எனக்கு தினம் தினம் சுகவாழ்வு துளித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், ஹோசன்னா. ஆவியின் வரங்களை தந்திடுவார். அபிஷேக அருள்மலை ஊற்றிடுவார். உலகினில் சாட்சியாய் நாம் வாழ்ந்திட உன்னத
இருக்கணும். அதற்கு எனக்கு உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய உன்னத வரம் ஆண்டவரே எனக்கு ஈவாய் ஒளிங்க தகப்பனே. என் வீட்டிலே என்னை பார்க்கிறவர்கள் மத்தியிலே நான் சாட்சியாக எனக்குள்ளே இயேசுவை அவர்கள் காண வேண்டும் என்று இந்த சரணத்தை பாடுவோமா? ஆவியின் வரங்களை தந்திடுவார், அபிஷேக அருள்மழை ஊற்றிடுவார். சொல்றீங்களா? ஆவியின் வரங்களை தந்திடுவார், அபிஷேக அருள்மழை ஊற்றிடுவார். உலகினில் சாட்சியாய் வாழ்ந்திடவே, உலகினில் சாட்சியாய் வாழ்ந்திடவே உன்னத ஆவியை பொழிந்திடுவார், உன்னத ஆவி. வீட்டினில் சாட்சி சொல்லாமா? வீட்டினில் சாட்சியாய் வாழ்ந்திடவே, நான் வீட்டிலே சாட்சியாய் வாழ்ந்திடவே, வீட்டினில் சாட்சியாய் வாழ்ந்திடவே, நான் வீட்டினில் சாட்சியாய் வாழ்ந்திடவே உன்னத ஆவியை பொழிந்திடுவார். இயேசு உன்னத ஆவியை பொழிந்திடுவார். ஹalleluya ஹalleluya ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம் ஹோசன்னா. ஹalleluya ஹalleluya ஹோசன்னா. ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம் ஹோசன்னா. இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இரட்சகராம் இயேசுராஜன் தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இரட்சகராம் இயேசுராஜன் தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நான் எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இன்றே தந்திடுவார். நம்பிக்கையோட இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நான் எதிர்பார்த்திடும் ஆண்டவரே எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். ஓஹோ, இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இருமடங்காய் தகப்பனே, எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் தகப்பனே, நிச்சயமாவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருகிற தேவன். எங்கள் சித்தம் எங்கள் விருப்பத்திற்கு அல்லாமல் உம் சித்தம் உம் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தகப்பனே இந்த ஆண்டிலே எங்களுக்கு தருமாறு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய வரங்கள் தகப்பனே, ஆவியானுடைய அபிஷேகத்தை தகப்பனே அப்பா நீர் பொழியுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. இரு மடங்காய் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அப்போஸ்தல நாட்களிலே ஆண்டவரே நீர் ஊற்றின அந்த அபிஷேகம் தகப்பனே இரு மடங்காய் எங்கள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. வேதத்தின் விளக்கங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவரே நீங்க இறங்குமாறு ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேகத்தை தருமாறு ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க வாய்களை திறந்து ஆவியானவரே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் உற்சாகமாக ஜெபிக்க ஆவியானவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர உதவி செய்யுங்க. இன்னும் கிட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. இன்னும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவர் யாக்கோபிடம் சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உனக்கு சொன்னதை ஆமென் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஏதும் இல்லை நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கலாம், ஆனா சொல்வேன் இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அது போதும், அது நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா.
இது இல்லை அது இல்லைன்னு இன்றைக்கு நாம் முறுமுறுப்பதை விட்டுவிட்டு, கவலைப்படுவதை விட்டுவிட்டு, காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்வை விட்டுவிட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க எனக்கு போதும், உங்க சமூகம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் எனக்கு போதும், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமே எனக்கு போதும் ஆண்டவரே. உலக ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் இருப்பது நல்லது. அதை விட ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க கேட்பீர்கள். ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதுமில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் ஆண்டவரே இந்த நாள்ல அப்பா எதற்கு நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. துணையாளர் நீங்க என்னோட இருக்கிறீங்க ராஜா, அது போதும் ஏசப்பா. சொன்னதை செய்திடும் தகப்பன் நீர் சொல்லாமா? சொன்னதை செய்திடும் தகப்பன் நீரே, சொன்னதை சொன்னதை செய்திடும் தகப்பன் நீரே, சொன்னதை செய்திடும் தகப்பன் நீரே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை சொல்லாமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் உங்களை நேசித்தவங்க வெறுத்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை வெறுக்கவில்லைங்க. நேசித்தவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கையில உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் இறுதி வரை சொல்றீங்களா? நம்புவேன் இறுதி வரை, உம்மை மாத்திரம் ஆண்டவரே, நம்புவேன் உம்மை மாத்திரம் நம்புவேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் அப்பா நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இயேசுவை நம்புவேன்,
முடியாத இடத்துல ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க. வெக்கப்பட்டு போக செய்ய மாட்டீங்க. உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை மனிதர் மேல் அல்ல, பொருட்கள் மேல் அல்ல, சூழ்நிலை மேல் அல்ல தகப்பனே. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம் பாதத்தில் காத்திருப்பேன் என்று சொல்றீங்களா? வெட்கப்பட்டு போவதில்லை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நம்புகிறோம் தகப்பனே. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. உண்மையுள்ள தேவன் அப்பா, எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இம்மட்டும் எங்களை காத்தீர், இனிமேலும் எங்களை காப்பீர், ஏந்துவீர், தப்புவிப்பீர், எங்களை சுமப்பீர் ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே. உமக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன்.